சித்திரவல்லி அத்தியாயம் 14. நாட்டை இரண்டாக பிரிக்க வேண்டுமாம். ஒரு பகுதிக்கு தேவகி தேவி அரசியாக வேண்டுமாம். இதை நினைத்து பார்க்கவே ஆகம வல்லனுடைய பட்டத்து அரசிக்கு கசப்பாக இருந்தது. நேற்று வரை அன்புடன் பழகியவள் இன்று ஒரு சிறு லிகிதத்தின் மூலம் விரோதியாகிவிட்டாள். நேற்று வரை ஐயோ பாவம், கணவனை பிரிந்து கண்ணீர் விடும் காரிகை என்று பரிதாபத்துடன் பார்த்தது போக, இன்று தேவகியை நயவஞ்சகி என்று கடிந்து கூறும் அளவுக்கு அவள் மனத்தை ஓலையில் உள்ள சில வரிகள் மாற்றிவிட்டன. தேவகி தேவியின் தியாகத்தை பற்றி அரசரிடம் மனம் விட்டு பாராட்டி பேசியிருக்கிறாள். ஆனால் இன்று அவள் போட்டியாக வரப்போகிறாள் என்பதை சகித்து கொள்ள அரசியால் முடியவில்லை. ஜெயசிம்மனுடைய திட்டத்தை எப்படியாவது முறியடிக்க வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டாள். தனது நம்பிக்கைக்கு பாத்திரமான அதிகாரிகளை அழைத்து ஆலோசனை கேட்டாள். அவளுக்கு உறக்கமே வரவில்லை. ஆனால் மன்னர் ஆகம வல்லனோ முன்பு எப்பொழுதையும் விட மிகவும் நிம்மதியாக உறங்குகிறார். அவருக்கு அப்படி எப்படித்தான் தூக்கம் வருகிறதோ. தன் சகோதரன் நாட்டில் பாதையை கேட்கிறான். அவனை பற்றி கவலைப்படவில்லையே. அவர் கவலைப்படுவதற்கு பதிலாக அவர் மிகுந்த உற்சாகத்துடன் காணப்படுகிறார். பரபரப்பும் மிகுந்திருக்கிறது அவரிடம். மந்திரி மண்டலத்தாரை அழைக்கிறார். படையின் பல பிரிவு தளபதிகளை கலந்து ஆலோசிக்கிறார். சோழர் படைகள் 3 பிரிவுகளாக வருகின்றனவாம். ஒரு பிரிவுக்கு சோழ சக்கரவர்த்தியே தலைமை வகித்து நடத்தி வருகிறாராம். அவருடன் நமது இளவரசர் ஜெயசிம்மனும் வருகிறாராம். பார்த்தீர்களா? சோழ புலியை கூண்டில் அடைத்து கொண்டு வருகிறான் ஜெயசிம்மன். புலியை அழிக்க திட்டமிடுவது நமது திறமை என்று மகத்தான சந்தோஷத்துடன் பேசுகிறார். மன்னரின் உற்சாகம் அரசிக்கு வேப்பங்காயாக இருந்தது. ஜெயசிம்மனுடைய திறமையை பற்றி பேசும்போதெல்லாம் அவளுக்கு எரிச்சலே வந்தது. ஜெயசிம்மனுடைய சாகசங்களை பற்றி அரசியிடம் எடுத்து கூறி, சோழர் படைகளை இனி எந்த நாளும் தலை தூக்காதபடி அழித்து விடுவோம் என்று பெருமையுடன் கூறினார் மன்னர் ஆகமவல்லன். அழித்து என்ன பயன் என்ற சலிப்பு குரல் அரசியிடமிருந்து வெளிவந்தது. ஆகமவல்லன் திடுக்கிட்டார். தேவிக்கு உடல்நிலை சரியில்லையா? உற்சாகம் இழந்து பேசுகிறியே, ஏன் என்றார். நம் நாட்டிற்கு ஏற்பட்ட இழுக்கை அடியோடு ஒழித்துவிடப் போகிறோம். அதை எண்ணி மகிழ்ச்சி அடையாமல் சலிப்படைகிறாயே, ஏன்? என்ன நேர்ந்து விட்டது உனக்கு? ஆகமவல்லன் கனிவுடனும் கவலையுடனும் கேட்டார். எனக்கு என்ன நேர்ந்து விட்டது? நமக்குத்தான் நேராதது யாவும் நேரப்போகிறது. சாளுக்கிய சாம்ராஜ்யத்தின் ஏக சக்கரவர்த்தியாக இருந்த காலம் போய் பாக பிரிவினை கொண்ட சிறு நாட்டின் அரசராக இருக்க போகிறீர்கள் நீங்கள். நான் அதற்கு அரசியாக இருக்க போகிறேன், இந்த கையகல நாட்டிற்கு. அரசியின் குரலில் இருந்தது கவலையா கொதிப்பா என்று தெரியவில்லை. என்ன சொல்கிறாய் தேவி நீ? ஆகமவல்லன் கவலையுடன் கேட்டார். நான் என்ன சொல்லப் போகிறேன்? உங்கள் சகோதரர் எழுதி அனுப்பிய ஓலை சொல்கிறது. அதை நீங்கள் படிக்கவில்லையா? நன்றாய் படித்தேன். அதை படித்த பிறகு எனக்கு புது தெம்பு வந்தது. ஜெயசிம்மன் முப்பெரும் படைகளுடன் வருகிறான். வரும் சோழர் படைகளை எப்படி தாக்க வேண்டும் என்பதையும் சொல்லி இருக்கிறான். எதிரி நாட்டில் உயிரை பணயம் வைத்து உலாவியவன் எதிரியுடனேயே இங்கே வருகிறான் என்றால் அவனுக்கு என்ன துணிவு இருக்கும்? நாட்டை காப்பாற்றுவதில் அவன் செய்துள்ள சேவைக்கு என்ன கைமாறு செய்ய முடியும்? கைமாறு கருதாத செயலை உங்கள் சகோதரர் செய்யவில்லை அரசே. பாதி நாட்டை எதிர்பார்த்து தான் இவ்வளவு செயலும். வெளிப்படையாகவே கேட்டுவிட்டாரே, நாட்டை பிரித்து கொடு என்று. அதை நீங்கள் படிக்கவில்லையா? ஆகமவல்லன் கடகடவென்று நகைத்தார். நாட்டில் சரிபாதிதானே. அவன் கேட்காமலேயே நானே கொடுப்பதாக இருந்தேன். அவனுடைய மகத்தான சேவைக்கு இந்த நாட்டையே அழித்து விடலாமே. இன்னும் சொல்ல போனால் இந்த நாடு அவனுடைய பரம்பரை சொத்து. தேவி, உனக்கு தெரிந்திராவிடில் சொல்கிறேன் கேள். ஜெயசிம்மன் எனது சொந்த சகோதரன் அல்ல. அவனுடைய பாட்டனார்தான் இந்த நாட்டை ஆண்டு வந்தார். அவருக்கு வெகுகாலம் வரை சந்ததி இல்லை. தனது சகோதரனான எனது பாட்டனாருக்கு அரசு உரிமையை அளித்தார். ஆனால் வயதான காலத்தில் அவருக்கு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை வளர்வதற்குள்ளேயே என் தந்தை அரியணை ஏறிவிட்டார். பிறகு நான். இப்படியாக அந்த பரம்பரையில் நியாயமான வாரிசு யாரோ அவர்கள் அரியணை ஏற முடியாமலேயே இருந்தது. இளவரசர் என்ற பெயருடனேயே இந்த நாட்டிற்கு தொண்டு செய்து வந்தார்கள். இளம் வயதினனான ஜெயசிம்மன் தானே அடுத்து பட்டம் ஏற வேண்டியவன். அவனுக்கு பாதி ராஜ்யம் எதற்கு? முழு ராஜ்யத்தையே அழித்து விடுகிறேன். வெற்றி விழா கொண்டாடியதும் அவனுக்கு மகுடாபிஷேகம் செய்துவிட்டு பிறகு வடக்கே மலை சாரலுக்கு சென்று மீதி நாட்களை அமைதியுடன் நாம் கழிப்போம். ஆகம வல்லனுடைய இந்த பேச்சு தேவியை கண்கலங்க வைத்தது. மாட்டேன், முடியாது, என்னால் விட்டு கொடுக்க முடியாது. மலைக்கும் காட்டுக்கும் சென்று வாழ்வின் கடைசி நாட்களை கழிப்பதா? தேவகி அரசியாக ஆடம்பரமாக வாழ்வது, நான் காட்டில் அலைவதா? அது முடியவே முடியாது.
அரசருக்கு பைத்தியம் பிடித்து விட்டதா? ஜெயசிம்மனுக்கு நாட்டை தர நான் ஒருபோதும் சம்மதிக்க மாட்டேன். ஆண்டவனே, வரும் வழியிலேயே சோழ மன்னர் அவரை கொன்றுவிடக்கூடாதா? இப்படி எண்ணிக்கொண்டாலே தவிர வாய்விட்டு சொல்லவில்லை. கண்கள் அவள் உள்ளத்தை எதிரொலித்தன. ஆகமவல்லன் தேவியின் மனநிலையை புரிந்து கொண்டான். தேவி, என் மனநிலையை நீ இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. அதனால்தான் உன் கண்கள் கலங்குகின்றன. ஜெயசிம்மன் சோழ நாட்டிற்கு தன் சொந்த திட்டத்தின்படி சென்ற போதே நான் தம்பியை பலி கொடுக்க அனுப்பிவிட்டதாக பலர் பேசிக்கொண்டனர். எதிரி நாட்டில் அவனது வேடம் கலைந்து அங்கேயே அவனை கண்டம் துண்டமாக வெட்டி போட்டிருந்தால் என் நிலை என்ன ஆகியிருக்கும்? இங்கே உள்நாட்டு கலகமே ஏற்பட்டிருக்குமே. ஜெயசிம்மன் இப்போது சோழ மன்னனுடன் வருகிறார். ஒரு மகத்தான சதி திட்டத்துடன் தான் சோழ மன்னருடன் நெருங்கி பழகியிருக்கிறான். மன்னர் இவ்வாறு கூறும்போது அரசி குறுக்கிட்டு, இல்லை இல்லை, ஒரு ஒப்பந்தத்துடன் வருகிறார். பாதி நாட்டை பெற்றுத்தர சோழ மன்னருடன் இரகசிய ஒப்பந்தம் என்று கூறவும் ஆகமவல்லன் ஏளனமாக சிரித்து, மறுபடியும் அவனுக்கு நியாயமாக சேர வேண்டிய நாட்டை பற்றியே நீ பேசுகிறாய். அவன் எடுத்துக்கொண்ட ஜீவ மரண போராட்டத்திற்கு கைமாறாக இந்த நாட்டை அழிப்பதை விட வேறு என்ன செய்ய முடியும்? அரசே, அவர் செய்வது கடமை. கடமைக்கு பரிசு எதற்கு? கடமையாக இருப்பினும் சுத்த வீரன் போர்க்களத்தில் மடிவதையே பரிசாக கருதுவான். எதிரியின் நாட்டில் சிக்கிக்கொண்டு உயிர் விடுவதை விரும்ப மாட்டான். மேலும் ஜெயசிம்மன் பழிக்கு பழி வாங்க சூளுரைத்து சென்றிருக்கிறான். அவனால் நமது நாட்டிற்கும் அமைச்சர்களுக்கும் ஏற்பட்ட அவமானத்தை மறக்கவே முடியாது. அவமானம் இழைத்த சோழ மன்னன் ராஜாதிராஜனை பழிக்கு பழி வாங்காதிருக்க மாட்டான். எதிரிகள் வெற்றி கொள்ளும் போது நாட்டை அழிப்பதும் செல்வத்தை கொள்ளையிடுவதும் சகஜம்தான். அதற்கு மாறாக பொன்னும் பொருளும் சோழ மன்னன் தங்கள் இளவரசனுக்கு தந்து விலைக்கு வாங்கிவிட்டார். கொள்ளையிடுவதும் தீயிடுவதும் போரில் வெற்றி பெற்றவர் செய்யும் நியாய செயல்கள். ஆனால் போரில் தர்ம நியாயம் பார்க்க முடியுமா? அதை சொல்லவில்லை தேவி. நீ மறந்திருக்க மாட்டாய் என்று நினைக்கிறேன். சோழர்களின் வெறியாட்டம் நடைபெற்று கொண்டிருந்தது. சாளுக்கிய நாடே நிர்மூலமாக போகிறது என்ற அச்சத்தில் மந்திரி மண்டலத்தார் சோழ மன்னனுடன் சமாதானமாக போக யோசனை தெரிவித்தனர். நானும் அதற்கு சம்மதித்தேன். மந்திரிகள் இருவர் சமாதான தூதுவராக சென்றனர். வெள்ளை கொடி பிடித்து சோழ மன்னனின் பாடி வீட்டிற்கு சென்றனர். சமாதானம் கேட்டு வந்தவர்களை கர்வம் பிடித்த சோழ மன்னன் என்ன செய்தான் தெரியுமா? அமைச்சர் இருவரது தலையை மொட்டையடித்தான். கரும்புள்ளி செம்புள்ளி குத்தினான். ஒருவருக்கு ஆண் வேடமும் மற்றவருக்கு பெண் வேடமும் அணிவித்தான். ஒருவருடைய முதுகில் ஆகமவல்லன் என்றும் மற்றொருவருடைய முதுகில் ஆகமவல்லி என்றும் எழுதினான். கழுதை மீது ஏற்றினான். கல்யாணபுரத்தை நோக்கி அவர்களை ஓட்டினான். எனக்கும் உனக்கும் செய்த அவமானம் இந்த நாட்டிற்கு செய்த அவமானம் அல்லவா? இதை கேள்விப்பட்ட ஜெயசிம்மன் கொதித்து எழுந்தான். திருமணமாகி சில மாதங்கள் கூட ஆகாத போது இளம் மனைவியை விட்டுவிட்டு சோழர் தலைநகரம் சென்றான். இப்போது சோழ மன்னருடனேயே திரும்பி வருகிறான். பழிக்கு பழி உணர்ச்சியுடன் வருகிறான். இத்தகைய மகத்தான தியாகம் செய்த ஜெயசிம்மனுக்கு இந்த நாட்டை கொடுத்தால் என்ன? ஆகமவல்லனுடைய பேச்சு அரசிக்கு ஏற்கவில்லை. தேவகி தேவி அரசியாவதா என்ற வெறுப்பில் ஜெயசிம்மனுக்கு எதிராக அந்தரமாக சதி திட்டங்களை உருவாக்குவதில் முனைந்தாள். ஆனால் தேவகி தேவியோ தனது இடத்தை பிடிக்க கங்கை கொண்ட சோழபுரத்தில் மற்றொருத்தி உருவாகிவிட்டதால் அவளை தீர்க்க என்ன வழி என்ற யோசனையில் மூழ்கியிருந்தாள். வேங்கி நாட்டிலிருந்து அவளுடைய தந்தையும் வந்து சேர்ந்தார். முடிவு, போரின் போது ஆகமவல்லனுக்கு உதவாமல் இருப்பது என்பதே. கல்யாணபுரத்தில் ஆகமவல்லனும் அரசியும் தேவகி தேவியும் 3 விதமான திட்டங்களை தீட்டி வரும் சமயத்தில் கங்கை கொண்ட சோழபுரத்திலிருந்து காலை கதிரவன் உதிக்கும் முன்பே சோழர்களின் பிரம்மாண்டமான படைகள் புறப்பட்டன. வெற்றிவேல் வீரவேல் என்று வேளக்கார படையினர் முழங்கினர். தூசு படையினர் அணிவகுத்து நடந்து செல்லும் ஓசை கடல் முழக்கம் போல வெகு தொலைவுக்கு கேட்டது. நடக்கும் போதும் எழும்போதும் தூசு மேக மண்டலத்தை தாண்டி கதிரவனை மறைக்க முயன்றது. கோட்டை வாயிலின் மீதிருந்து மக்கள் தூவிய மலர் தேவலோகத்திலிருந்து கந்தர்வர்கள் தூவும் மலர் போல இருந்தது. போர்முக வாத்தியங்களின் ஒலி படை வீரர்களின் உடலில் புது தெம்பை ஊட்டி கொண்டிருந்தது. யானைகள் கம்பீரமாக அசைந்தன. குதிரைகள் நடன ஜதி போல கால்களை வைத்து நிமிர்ந்து சென்றன. வீரர் கைகளில் கேடயமும் வேலும் வாளும் பளபளவென்று மின்னின. சோழ மன்னன் ராஜாதிராஜர் அருகே ஜெயசிம்மன் கம்பீரமாக குதிரை மீது அமர்ந்து வந்தான். கெடில நதியையும் தென்பெண்ணையையும் பாலாற்றையும் கடந்து படைகள் விரைந்து சென்று கொண்டிருந்தன. தொண்டை மண்டலத்தில் காஞ்சி மாநகருக்கு அருகே இளைப்பாற பாடி வீடமைத்து தங்கின.
காஞ்சிமா நகரத்துக்கு அருகேயுள்ள தக்கோலம் என்னும் ஊரிலிருந்து கங்கை கொண்ட சோழருக்கு அபிஷேக பொருட்கள் வருவது வழக்கம். தக்கோலத்து இறைவனை தரிசிக்க ராஜாதிராஜன் சென்றபோது ஜெயசிம்மனும் உடன் சென்றான். தக்கோலத்தை பார்த்தபோது சோழ மன்னனுக்கு பழைய நினைவுகள் வந்தன. தக்கோலம் போரில் அரசரது முப்பாட்டனார் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். போரின் விளைவு என்னவாகி இருக்கும் என்று நினைக்கிறாய் ஜெயசிம்மா என்று அரசர் கேட்க ஜெயசிம்மன் திடுக்கிட்டான். என்ன காரணத்தால் தன்னை அவர் அவ்வாறு கேட்கிறார்? முடிவை பற்றிய சந்தேகம் ஏன் சக்கரவர்த்தி என்று மிகவும் பயத்துடன் கேட்டான் ஜெயசிம்மன். அதை கேட்கவில்லை. ஆகமவல்லன் சிறந்த மல்லன் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். அவனுடன் நேருக்கு நேர் மல்யுத்தம் புரிய வேண்டும் என்பது என் ஆசை. அந்த யுத்தத்தில் நான் ஆகமவல்லனின் முதுகுக்கு மண் காட்டி அவன் நெஞ்சு மீது ஏறி நின்று முயலகன் மீது நடராசர் நடனமாடியது போல ஆடி என்று நகைத்தவாறு கூறினார். ஜெயசிம்மன் இதயத்தில் அவர் நடனமாடுவது போன்ற உணர்ச்சி. ஆகமவல்லன் விழப்போகிறாரா அல்லது இவர் விழப்போகிறாரா பாவம் என்று எண்ணிக்கொண்டான். திடீரென்று ராஜாதிராஜர் ஜெயசிம்மனை நோக்கி, எங்கள் முப்பாட்டனார் சரித்திரம் உனக்கு தெரியுமோ என்று கேட்டார். சோழ நாட்டு சரித்திரம் அவனுக்கு எதற்காக தெரிய வேண்டும்? போர் வெறி பிடித்து சாளுக்கியர்களை நசுக்குவதே லட்சியம் என்று உலவிய வெறியர்களின் கதை அவனுக்கு எதற்கு? ஜெயசிம்மா, என் பாட்டனாருக்கு பாட்டனார் விஜயாலயர் வீரப்போர் புரிந்து மார்பிலே விழுப்புண்களை பெற்றிருக்காவிடில் இந்த சாம்ராஜ்யமே உதயமாகியிருக்காதே. ஆனால் அவரது தலைப்பிள்ளை ஆதித்த கரிகாலன் போர்க்களத்திலே மாண்டான். எங்கள் வம்சத்துக்கே ஒரு சாபக்கேடு. தலைப்பிள்ளைகள் போர்க்களத்தே வீர ஸ்வர்க்கம் அடைகிறார்கள். நானும் மகத்தான வீரர் ராஜேந்திர சோழதேவரின் தலைப்பிள்ளைதான். எனக்கும் வீர மரணம் வர வேண்டும். ஆனால் ஆகமவல்லனை அழித்து கல்யாணபுரத்தை கொள்ளையிட்டு யானை மீது ஏற்றக்கூடிய அளவுக்கு பொன்னும் பொருளும் தலைநகரத்துக்கு அனுப்பிய பிறகுதான். ஜெயசிம்மன் மௌனமாகவே இருந்தான். ஜெயசிம்மா, உன்னை என் அருகே ஏன் அழைத்து வந்தேன் தெரியுமா? உனக்கு சாளுக்கிய நாட்டின் மூலை முடுக்குகள் எல்லாம் தெரியுமாமே. ஆகமவல்லன் ஓடி ஒளிந்தால் கூட கண்டுபிடித்து விடுவாயாம். ஆகமவல்லனை பழி தீர்க்க உனக்கு ஆசையாம். உன் கையாலேயே அவனை குத்தி கொன்றுவிட சபதம் வேறு செய்திருக்கிறாயாம். ஆனால் உனக்கு கட்டளை இடுகிறேன், ஆகமவல்லனை நீ கொன்றுவிடக்கூடாது. நான் தான் அந்த பெருமையை அடைய வேண்டும். வருங்கால வரலாற்றிலேயே சாளுக்கிய ஆகமவல்லனை கொன்ற பெருமை வேறு ஒருவருக்கும் சென்றுவிடக்கூடாது. நீ முந்திக் கொண்டு விடப் போகிறாய், எச்சரிக்கிறேன் என்று கூறி நிறுத்திய வேந்தர் ஜெயசிம்மனை நோக்கி, சோழ நாட்டின் வெற்றிக்காக பாடுபடும் உனக்கு வெற்றி விழாவில் ஒரு பரிசு தரப்போகிறேன். அது என்ன தெரியுமா என்று புதிராக கேட்டார். சோழ சக்கரவர்த்தியின் பேச்சை ஜெயசிம்மனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இரண்டு அர்த்தத்தில் பேசுகிறாரோ என்று கூட சந்தேகப்பட்டான். அவன் சந்தேகம் தெளிவதற்குள் சோழ சக்கரவர்த்தியே சொன்னார், ஜெயசிம்மா, உன்னை பற்றிய விவரம் எல்லாம் நான் கேள்விப்பட்டேன். மாவலிராயன் மகளை நீ காதலிக்கிறாய். காதலியை பிரிந்து போர்க்களம் வந்துள்ள உனக்கு போர் முடிந்தவுடன் அவளையே பரிசாக தரப்போகிறேன். ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம். உனக்கு சித்திரவல்லி மீது காதலா அல்லது நடனமாது குணரேகாவின் மீது ஆசையா என்று கண்களை சிமிட்டியவாறு கேட்டார். ஜெயசிம்மன் ஏனோ நடுங்கினான். தனது நடவடிக்கைகளை உன்னிப்பாக கவனித்து வந்துள்ள சக்கரவர்த்திக்கு போக போக தனது நிஜ தோற்றமும் புரிந்துவிடுமோ என்ற கவலை அவனுக்கு ஏற்பட்டது. நீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். அத்தியாயம் 15. கவலையே உருவாக சித்திரவள்ளி இளஞ்சென்னியின் படுக்கை அருகே அமர்ந்திருந்தாள். இளஞ்சென்னியின் வயிற்றில் 3 இடங்களில் கத்தியால் குத்தப்பட்டிருந்தது. அரண்மனை வைத்தியர் தக்க முயற்சி எடுத்து கொண்டிருக்காவிடில் இளஞ்சென்னி பிழைத்திருக்கவே மாட்டான். வைரம் போன்ற உறுதியான அவனுடைய உடல் தாக்குதலுக்கு ஈடு கொடுத்திருந்தது. கோட்டை வாயிலின் அருகே நின்று மலர் தூவி ஜெயசிம்மனை வழி அனுப்பிவிட்டு ஆயிரக்கணக்கான படை வீரர்கள் அணிவகுத்து செல்வதை பார்த்து பாராட்டி மலர் தூவி குடிலுக்கு திரும்பி வந்தவளுக்கு பல விதத்தில் வேதனைதான் மிகுந்திருந்தது. சொல்ல முடியாத வகையில் நெஞ்சை ஏதோ அடைப்பது போல் இருந்தது. தன்னிடமிருந்து ஏதோ பறிக்கப்பட்டு வேறு எங்கோ சென்று விட்டது போன்ற உணர்ச்சி. கலக்கத்துடன் அமர்ந்திருந்த அவளுக்கு அப்போது கிடைத்த செய்தி இளஞ்சென்னிக்கு நேர்ந்த ஆபத்தை பற்றியது. சாலையின் ஓரத்தே கிடந்த அவனை உழவர்கள் சிலர் கண்டு தங்கள் இல்லத்துக்கு எடுத்து சென்றனர். இரத்த பெருக்கை நிறுத்திவிட்டு வீரர் உடையில் இருந்ததால் உடனே கங்காபுரிக்கு கொண்டு வந்தனர். ஓரிரு நாட்கள் ஆதர சாலையில் தங்கியிருந்த இளஞ்சென்னியை மாவலிராயன் தன் குடிலுக்கே அழைத்து வந்துவிட்டான். எதற்கும் கலங்காத மாவலிராயனின் விழிகள் குளமாயின. சித்திரவள்ளிக்கு ஏற்பட்ட அதிர்ச்சியை சொல்ல தரமன்று.
தனக்கே ஏற்பட்டது போன்ற உணர்ச்சியை அந்த ஆபத்து ஏற்படுத்தியது. இளஞ்சென்னியின் அருகே இரவு பகலாக விழித்திருந்தாள் சித்திரவல்லி. இளஞ்சென்னி மெல்ல கண் விழித்தான். தன்னை சுற்றிலும் அமர்ந்திருந்தவர்களை ஒருமுறை நோக்கினான். சோர்ந்த முகத்துடன் மாவலிராயன் அமர்ந்திருப்பதையும் இப்போது தெளிவு மெல்ல மெல்ல ஏற்படுவதையும் கண்டான். சித்திரவல்லி கவலை தோய்ந்த முகத்துடன் இருப்பதை கண்டவுடன் அவனுக்கு சற்று தெம்பு பிறந்தது என்று கூட சொல்லலாம். மெல்ல புன்னகை புரிய முயன்றான். அவன் உதடு அசைவதை கண்ட மருத்துவர் அமைதியாக இருக்குமாறு சைகை காட்டினார். சித்திரவல்லி அவன் அருகே மிகவும் நெருங்கி அமர்ந்தாள். மாவலிராயனால் மௌனமாக இருக்க முடியவில்லை. சிறு குழந்தை போல தேம்பி தேம்பி அழத் தொடங்கினான். அம்மா குழந்தை, நீ அவனை வெறுத்த. போர்க்களம் சென்று வெற்றியுடன் திரும்பி வந்தாலாவது நீ அவனை மதிப்பா என்று நினைத்தான். எந்த பாவியோ அவனை குத்திவிட்டான். அவனுக்கு விரோதி என்று யாருமே கிடையாது என்பது எனக்கு தெரியும். உலைக்களத்தை விட்டு நம் வீட்டை விட்டு எங்கும் சென்றது கிடையாது. பொன்னிற மேனியை இரும்புக்கு அருகே நின்று நின்று கருமையாக்கி கொண்டான். உடல்தான் இரும்பு போல ஆனது என்றால், ஆனால் அவன் மனசு குழந்தை மனசு. என்னென்னவோ கனவு கண்டேன். அவற்றையெல்லாம் நீ கலைத்து விட்டாய். அவன் கண் விழித்து மாமா என்று என்னை அழைப்பானா என்று ஏங்குகிறேன். மருத்துவரையா, குழந்தை கண் திறந்து விட்டான். அவனுக்கு இனி ஆபத்து ஒன்றுமில்லையே, பார்த்து சொல்லுங்கள். மாவலிராயனுடைய குரல் தழுதழுத்தது. மாவலிராயரே, நீங்கள் இனி கவலைப்பட வேண்டாம். இளஞ்சென்னிக்கு ஆபத்து இல்லை. ஓய்வுதான் மிக மிக தேவை. அவனுக்கு நேர்ந்த ஆபத்தை பற்றி நீங்கள் பேசி அதிர்ச்சி அளிக்காமல் இருந்தாலே போதும் என்றார் மருத்துவர். இளஞ்சென்னியின் நன்மைக்காக மாவலிராயனும் சித்திரவல்லியும் மெல்ல அங்கிருந்து நடந்தனர். அங்கிருந்தவரை சித்திரவல்லிக்கு சற்று தெம்பாக இருந்தது. அந்த இடத்தை விட்டு வெளியே வந்தவுடனே அவள் மனதில் பயங்கர புயல் வீசத் தொடங்கியது. அவளுடைய கணிப்பு, குதூகலம், உற்சாகம் யாவும் எங்கோ மறைந்தன. உன்மத்தம் பிடித்தவள் போல மாறிவிட்டாள் சித்திரவல்லி. அந்தி சாயும் போதில் இளஞ்சென்னி படுத்திருக்கும் இடத்தில் விளக்கேற்றி வைக்க செல்வாள். இளஞ்சென்னி ஆழ்ந்த நித்திரையில் இருப்பான். தீப ஒளியும் தேவார பதிகங்களை சித்திரவல்லி மெல்ல பாடுவதும் அவன் துயிலை கலைக்கும். கண் விழித்த இளஞ்சென்னி சித்திரவல்லியை ஆவல் விழிகளுடன் நோக்குவான். அவள் தன் அருகே வந்து அமரமாட்டாளா என்று தோன்றும். ஆனால் பேச முடியாது. இளஞ்சென்னிக்கு அன்று உடலில் சற்று புத்துணர்ச்சி ஏற்பட்டது. விளக்கேற்ற வழக்கம் போல வந்த அவளை பார்த்து புன்முறுவல் புரிந்த அவன் சித்திரவல்லி என்று அழைத்தான். அவள் ஓடிச் சென்று அவன் அருகே அமர்ந்தாள். இளஞ்சென்னியின் பார்வையில் ஆயிரம் ஆயிரம் செய்திகள் புதைந்திருந்தன. அந்த பார்வை அவள் நலத்தை வினவியது. சித்திரவல்லியின் உடல் சிலிர்த்தது. இளஞ்சென்னியின் நெற்றியை மெல்ல தன் காந்தல் விரல்களால் தடவினாள். சித்திரவல்லி, உன் முகம் ஏன் வாடி இருக்கிறது என்று இளஞ்சென்னி மெல்ல கேட்டான். தன்னை தாக்கியவன் ஜெயசிம்மன் என்பதை அவன் எப்படி சொல்வான்? சித்திரவல்லி உதட்டில் விரலை வைத்து ஷ் என்று ஒலி எழுப்பி, சிறிது நாட்களாவது தாங்கள் அமைதியாக இருக்க வேண்டும். எனக்கு எந்த கவலையும் இல்லை. நீங்கள் கவலைப்படாமல் இருந்தால்தான் உடல் நலமடையும் என்று மருத்துவர் கூறியிருக்கிறார் என்று அன்புடன் கூறினாள். பேச்சுக்குத்தான் வழியில்லாமல் போய்விட்டது. வாழ்வதற்கே உனக்கு வழியில்லை என்று என்னை இந்த உலகத்தை விட்டு அனுப்பிவிட முயன்றானே ஜெயசிம்மன். அவனுக்கு என்ன துரோகம் நான் செய்தேன்? அவனன்றோ என் சித்திரவல்லியை அபகரித்து கொண்டான் என்று நினைத்த இளஞ்சென்னிக்கு விழாவில் லேசாக வலி ஏற்பட்டது. அவனை அறியாமல் கண்கள் உள்ளத்து உணர்ச்சியை புலப்படுத்தின. அவனை அலட்சியப்படுத்திய சித்திரவல்லி இதோ அவன் அருகே அமர்ந்திருக்கிறாள். நெற்றியை தடவுகிறாள். தடாகத்து அள்ளி தண்டெடுத்து பூசுகிறாளா? வாய் திறந்து பேசாதே என்கிறாள். ஆனால் வாய்விட்டு கதற வேண்டும் போல் இருக்கிறதே. ஓவென்று அலறினால் புண்ணுக்கு இடப்பட்டிருக்கும் மருந்து கட்டு விட்டுவிடும். விலகட்டுமே. அங்கே போர்க்களத்தே வேலால் தாக்குண்டும் ஈட்டியால் மார்பு பிளந்தும் வாளால் வெட்டப்பட்டும் துடிக்கும் என் தோழ போர் வீரர்களுக்கு யார் மருந்திடுவார்கள்? இனிய ஸ்பரிசத்தை அழித்து வழி தெரியாமல் யார் செய்வார்கள்? எனக்கு மட்டும் எதற்கு இந்த சிகிச்சை? சித்திரவல்லி போர்க்களம் செல்லட்டுமே. அவள் அபிமான ஜெயசிம்மனை சந்திக்கலாம். மண்ணிலே கிடக்கும் வீரர்களுக்கெல்லாம் மருந்திடலாம். இந்த மருத்துவருக்கும் இங்கே என்ன வேலை? போர்க்களத்துக்கு சென்றால் குற்றுயிராக கிடக்கும் வீரர்கள் பிழைப்பார்களே. என்னை காப்பாற்றி என்ன பயன்? நான் வாழ்ந்து என்ன பலன்? மாவலிராயருக்கு சம்மட்டி அடிப்பதற்கு வேறு ஆள் கிடைக்க மாட்டார்களா? இனி நெருப்பின் பக்கமே போக மாட்டேன். நான் எந்த கனவோடு இவ்வளவு நாள் மௌனமாக இரும்புடனும் நெருப்புடனும் கழித்தேனோ அந்த கனவு சிதைந்த பிறகு இனி இரும்பின் முகத்தில் விழிக்கவே எனக்கு பிடிக்கவில்லை. நெருப்புடன் விளையாடவும் ஆசையில்லை. உள்ளத்தில் கொழுந்துவிட்டு எரியும் காதல் தீ அணைந்துவிட்ட பிறகு எந்த தீயையும் நான் நெருக்க தயாராக இல்லை.
இளஞ்சென்னியின் விழிகள் பெருக்கிய கண்ணீருடன் இப்போது விம்மலும் சேர்ந்து கொண்டது. உடல் குலுங்கியது. ஏதோ சொல்ல அவன் உதடுகள் துடித்தன. சித்திரவள்ளி அருகே குனிந்து மிக நெருங்கி அவன் கண்ணீரை துடைத்து, இளஞ்சென்னி, என்ன இது? ஏன் அழுகிறாய்? பயங்கரமாக உள்ள ரணம் ஆற வேண்டாமா? எனக்காக நீ கண்ணீர் விடுவதை நிறுத்தக்கூடாதா என்றாள். அவன் கன்னங்களில் வடிந்திருந்த நீரை அவளது பூ விரல்கள் துடைத்தன. ஆகா, இப்படியே அழுது கொண்டிருக்கலாம் போல் தோன்றுகிறதே. அந்த விரல்கள் தாம் என் உடல் நோவை நொடியில் ஓட்டிவிடும் மாய சக்தி படைத்தவையாக இருக்கின்றன. இவ்வளவு நாள் ஏமாற்றத்துக்கும் இந்த அந்தி வேளை ஒன்று போதுமே. அழுதாலே ஒரு இன்பம் பிறக்கிறது என்றால் இப்படியே அழுது கொண்டிருக்கலாம் போல் இருக்கிறது. நான் இனி யாருக்காக வாழ வேண்டும் என்று சற்று முன்பு எண்ணினேன். இனி நான் எனக்காக வாழப்போகிறேன். நான் இப்படியே துயரப்பட்டு கொண்டிருப்பதற்காக வாழப்போகிறேன். அப்பொழுதுதானே நீ என் அருகே இருந்து என் துயர் துடைக்க பாடுபடுவாய். சித்திரவல்லியின் நெஞ்சத்திலும் புரிய முடியாத ஒரு வேதனை. இளஞ்சென்னியின் கண்ணீர் ஏதாவது செய்தி அவளுக்கு சொல்லிவிட்டதா? சித்திரவல்லி என்று மெல்ல அவன் அழைத்தான். சித்திரவல்லியின் கரங்கள் அவனுக்கு இதமளிக்க முயன்று கொண்டிருந்தன. நமது படைகள் புறப்படும் போது நீ வழி அனுப்பினாயா? இளஞ்சென்னி கேட்பதற்கு முன்பே படை புறப்பட்ட செய்தியையும் மலர் தூவி வழி அனுப்பியதையும் சித்திரவல்லி விளக்கினாள். வடக்கு கோட்டை வாயில் வழியே ஆயிரக்கணக்கான வீரர்கள் அணிவகுத்து செல்லும்போது நீயும் கம்பீரமாக செல்வாய் என எதிர்பார்த்தேன். ஆனால் உனக்கு மற்றொரு முக்கிய பணியை அளித்திருந்தார்கள் போலும் என்று கூறி சித்திரவல்லி அவனுக்கு உற்சாகமூட்ட விரும்பினாள். மகத்தான பணிதான். ஆனால் அந்த கடமையிலும் நான் வெற்றியடையாமல் விதி குறுக்கிட்டு விட்டது. இளஞ்சென்னி பேச முடியாமல் பேசினான். யாரோ பாதகன் உன்னை பயங்கரமாக தாக்கி இருக்கிறான். யார் செய்த புண்ணியமோ நீ பிழைத்து விட்டாய் என்று அவள் தேற்றினாள். பாதகன் என்று கடும் சொல்லால் தாக்குவதால் என்ன பயன்? அவன் தன் கடமையை செய்தான். தன் நாட்டின் மானம் காக்க சிலையை மீட்க வேண்டும் என்பது அவனது குறிக்கோள். சோழ நாட்டு மானத்தை காப்பாற்ற முடியாமல் நான் மண்ணில் வீழ்ந்தேன். இளஞ்சென்னி மெல்ல பேசினாலும் அதிலே சீற்றம் மிகுந்திருந்தது. சிலைக்காகவா உன்னை தாக்கியிருக்கிறான் அந்த கொடியவன்? பாதகன் கொடியவன். சிலை மட்டும் அவனது குறிக்கோள் அன்று. தன் தாய் நாட்டின் மானம் காக்க அதை மீட்பது அவனது முதல் லட்சியம். எதிரி நாட்டு துரோகி உன்னை குறிவைத்தானே, அவன் வாழ்வானா? ஐயோ, அந்த சிலை என்ன ஆகியது? உன்னிடம் இருந்து நடந்த செய்தியை கேட்டறிய ஒற்றர் படை தலைவர் 2 நாட்களாக அலைகிறார். பிரம்மராயர் பல முறை வந்துவிட்டார். சிலை தாராசுரம் போய் சேரவில்லையாம். அவரை நான் நெருங்க விடவில்லை. உன்னை தொந்தரவு செய்யக்கூடாது என்று கண்டிப்பாக கூறிவிட்டேன். விஷயம் அறிந்தால் துரோகி என்று உன் இதயம் சபிக்கும் சித்திரவல்லி. அவன் இந்த நாட்டுக்கு செய்திருக்கும் பாதகம் மன்னிக்க கூடியதே இல்லை. நானே ஒரு வகையில் இந்த நாட்டுக்கு தீங்கு செய்துவிட்டேனோ என்று அஞ்சுகிறேன். 3 இடங்களில் கூர்மையான வாளால் தாக்குண்டு குற்றுயிராக கிடந்த நான் இறந்து போயிருந்தால் நிலைமையே வேறு. உயிர் பிழைத்து விட்டேன். சுயநினைவு வந்தவுடனே நான் சதி கும்பலை பற்றி சொல்லி இருக்க வேண்டும். உன்னை தவிர என் அருகே வேறு யாரும் நெருங்கவில்லை. ஏன் என்னிடம் சொல்லியிருக்க கூடாதா? சோழ நாட்டில் சதி செய்பவர்கள் இருக்கிறார்களா? படையெடுப்பு வேளையில் சதிகாரர்கள் இங்கே நடமாடுகிறார்களா? சித்திரவல்லி பரபரப்புடன் கேட்டாள். ஆமாம் சித்திரவல்லி, உன்னிடம் எப்படி கூறுவது என்று தயங்கினேன். ஏன், எனக்கு அரசியல் விவகாரங்கள் தெரியாதா? வீட்டுக்குள் அடைந்து கிடக்கும் பேதை என்று எண்ணிவிட்டாயா? அப்படி நினைக்கவில்லை சித்திரவல்லி. உன் மனம் வேதனைப்படுமே என்று கவலைப்பட்டேன். என்ன சொல்கிறாய் இளஞ்சென்னி? துரோகிகளை பற்றி கூறினால் நான் வேதனைப்படுவேனா? சொந்த நாட்டின் உப்பை தின்று அதற்கு 2 நினைப்பவன் துரோகி. ஆனால் தன் நாடு வாழ பிறர் நாட்டில் தன் உயிரை பணயமாக வைத்து காரியத்தை சாதித்து சொல்பவனை என்னவென்று அழைப்பது? என்ன பெயர் சொல்லி அழைப்பது என்பதை பிறகு ஆராயலாம். அந்த சிலையின் கதி என்ன? சித்திரவல்லி பரபரப்படைந்திருந்தாள். அதைத்தான் நானும் கேட்கிறேன். சிலை தாராசுரம் போய் சேர்ந்திருக்காது. அதை மீண்டும் சாளுக்கிய நாட்டிற்கே எடுத்து சென்றிருப்பார்கள். அதை தக்கவர்களிடம் எடுத்து கூறாமல் நான் இவ்வளவு நாட்களை கழித்து விட்டேனே என்று இளஞ்சென்னி வேதனைப்பட்டான். இன்றுதானே சற்று கண் விழித்திருக்கிறாய். இப்போதே சொல்லு, எதிரி நாட்டு ஒற்றர்கள் இங்கே சதி செய்து விட்டார்களா? ஆமாம் சித்திரவல்லி, சிலையை மீட்க மட்டும் வரவில்லை, நமது மாமன்னரை கொல்லவும் வந்திருக்கிறார்கள். ஆ என்று கூவினாள் சித்திரவல்லி. சித்திரவல்லி, என் விழாவில் ஒரு குத்து, அடி வயிற்றில் ஒரு குத்து, இதயத்தின் அருகே ஒரு குத்து, இவ்வளவையும் நான் தாங்கிக் கொண்டு பிழைத்து விட்டேன். ஆனால் 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 என்று பீடிகை போட்டு ஒவ்வொரு கணத்தையும் வீணாக்குகிறாயே.
சதிகாரர்களை கண்டுபிடிக்க வேண்டாமா? குணரேகாவும் சிலையுடன் சென்றாலே அவளுக்கும் ஆபத்து நேர்ந்ததா? குணரேகா பெண் என்னும் போர்வையில் அவள் ஒரு சதிகாரி. ஐயோ, என் நெஞ்சு வலிக்கிறதே. அவள் பல ஆண்டுகளாக இங்கே இருந்தாளே. ஆமாம் சித்திரவல்லி, ஆனால் சதிக்கு காலம் நேரம் பெரிதல்ல. இளஞ்சென்னி, இப்படி ஏன் சுற்றி வளைக்கிறாய்? தாமதப்படுத்தும் அந்த சிறு கணமாவது நீ அதிர்ச்சியடையாமல் இருப்பதற்காகத்தான். என்ன, நான் அதிர்ச்சி அடைவேனா? சோழ நாட்டிற்கு சதி செய்தவனை பற்றி கேள்விப்படும் ஒவ்வொரு குடிமகனும் அதிர்ச்சி அடைவான். சொல்லு இளஞ்சென்னி, சிலையை கடத்தியவர் யார்? மன்னரை கொல்ல சதி செய்தவர் யார்? இளஞ்சென்னி தன் மார்பை பிடித்து கொண்டான். சித்திரவல்லி, உன் இதயத்தை கல்லாக்கிக்கொள், அதிர்ச்சியை தாங்க இதயத்தை ஆயத்தப்படுத்திக்கொள் என்று கூறி சிறிது நேரம் மௌனமானான். பிறகு மலர் மாலையில் பூநாகம் போன்று உன்னுடன் உறவாடிய ஜெயசிம்மன். அதற்கு மேல் அவனால் பேச முடியவில்லை. ஓ என்று பெரும் கூக்குரல் தான் கேட்டது. சித்திரவல்லி அப்படியே சிலையானாள். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.